மேட்ச் நம்பர் 4 ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கும் நடக்குது. எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல நடக்குது. இதுல வந்து நாளைக்கு வந்து 3:30, அதாவது 3:30 24 மார்ச் 24 நடக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த இதில் வந்து யார் யார் பிளேயரை எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மேட்ச் வந்து 2 டீமுமே ஈக்குவலாக தான் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. 2 பேருக்குமே பேட்டிங் பவர் எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஹை பர்சன்டேஜ் சிவிசி பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் அவர் தான் இருக்கிறாரு. இப்போ இதில் வந்து இந்த கிரெடிட்டில் 3 பேருமே பார்த்தீங்கன்னா பிளெயின் 11 வந்துடுவாங்க. 3 பேருமே ராஜஸ்தான் டீமில் இருக்கிறாங்க. இவர் ஒருத்தர் மட்டும்தான், கேஎல் ராகுல் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா லக்னோ டீமில் இருக்கிறாரு. அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது இப்போ வந்து லக்னோ ஜெயிச்சா மட்டும்தான் மேக்ஸிமம் இவர் வந்து ட்ரீம் டீமில் உள்ளே வர்றதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கும். அது ஒரு டைப்பு. அப்படி இல்லைன்னா ட்ரீம் டீம் வந்துடுவார். ஆனால் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். பெரிய அளவுக்கு அடிப்பாராங்கிறது டவுட்டு தான். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 4ல் நம்ம 2 பேர் எடுத்துக்கலாம். ஒன்று ஜோஸ் பட்லர், இல்லை இப்போ போல்ட்டுக்கு கூட இப்போ கொஞ்சம் ரீசன்ட் ஃபார்ம் வந்து கொஞ்சம் அவர் பால் அடிச்சிடுறாங்க. ஸோ நம்ம சகால் இந்த 2 பேரையுமே எடுத்துடலாம். கேஎல் ராகுலையும் போல்ட்டையும் மிஸ் பண்ணி ஒரு டீம் எடுங்க. பட்லரையும் சகாலையும் வச்சு ஒரு டீம் வந்து எடுக்கணும் இந்த கிரெடிட்டில். அடுத்து பட்லரு, போல்ட்டு, சகால் இந்த 3 பேரை வச்சுனாலும் எடுக்கலாம் இந்த கிரெடிட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 9 கிரெடிட், இது 9 கிரெடிட் பிளேயர்ஸில் மேக்ஸிமம் 2. அப்படி இன்னும் கொஞ்சம் இதாக எடுத்திங்கன்னா வேணால் 3, ஆனால் மேக்ஸிமம் 2 தான் இதில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கேஎல் ராகுல் வேணால் மேபி இப்போ அவர் வந்து வின் ஆகிற பட்சத்தில் ட்ரீம் டீம் வர்றது ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறது தான் இந்த 3 பேரையும் எடுக்கலாம். ஆனால் கேஎல் ராகுல் சிவிசி அளவுக்கு இந்த மேட்ச் வருவாராங்கிறதெல்லாம் டவுட்டு தான். அவர் கொஞ்சம் அவருக்கான இதுவும் இருக்குது. பெர்சன்டேஜ் இப்போ அவர் தனியாக இருக்கிறதுனால வர்றது வந்து கஷ்டம்தான். வந்தாலும் கம்மியான பாயிண்ட்ஸ் தான் எடுப்பார். இப்போ இந்த 8.5, அதாவது 8.5ல் பார்த்தீங்கன்னா 4 பேர் இருக்கிறாங்க. இப்போ இந்த 4 பேரில் வந்து ஹெட் டு ஹெட்டு, வென்யூ ரெக்கார்டு, பேட்டிங் ஆவரேஜ் எல்லாம் டிகாக்கு கிட்ட இருக்குது. ஸோ நம்ம டிகாக்கை வந்து எடுக்கலாம். ஆனால் டிகாக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கிட்ட த்ரெட் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து போல்ட்டு, 2வது வந்து பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திர அஸ்வின், இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குது. ஸோ அதை பார்த்து தான் எடுக்கணும். ஆனால் இவரோட ஹெட் டு ஹெட், வென்யூ ரெக்கார்டு எல்லாம் நல்லா இருக்குது. ஸோ ஒரு டீமில் இவரை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நிக்லஸ் பூரன் வந்து கொஞ்சம் 2 டவுன் 1 டவுனில் ஆடுவாங்க. டாப் ஆர்டர் போகிற பட்சத்தில் இவரோட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவார். சஞ்சு சாம்சனும் அப்படி தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 பேரில் மேக்ஸிமம் 2 இல்லைன்னா 2 பேர் தான் அதிகம். இப்போ இந்த மேட்ச்சில் ஜெய்ஸ்வால் வந்து எடுத்தால் சி கொடுத்து எடுக்கணும், இல்லைன்னா இவரை விட்டுறணும். ஏன்னா இவர் வந்து ரிஸ்கான பிக்கு. இந்த மேட்ச்சில் அதிகமான சிவிசி இவர் தான் இருக்கிறாரு. செலெக்ஷன் பெர்சன்டேஜ்லேயும் இவர் தான் இருக்கிறாரு. ஸோ இவர் வரமாட்டார். இது ஒரு டைப்பு. அதுக்கப்புறம் இவரை வச்சு நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் சி இல்லைன்னா விசி கொடுத்து எடுக்கணும், இல்லைன்னா சும்மா டீமுக்கு எடுக்க வேண்டாம். மேக்ஸிமம் இவர் வர்றது கஷ்டம்தான். அப்போ ரிஸ்கான டீமில் வேணால் இவரை ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் சி கொடுத்து. அப்போ இந்த 4 பேரில் டிகாக், சாம்சன், இவர் விக்கெட் கீப்பர். இவங்க டீமில் மேக்ஸிமம் டிகாக் தான் விக்கெட் கீப்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவர் வந்து பேட்ஸ்மேன் தான். ஸோ 3, இந்த 4ல் 3 எடுக்கலாம். அப்படி இல்லை கேஎல் ராகுல் நீங்கள் எடுப்பீங்க கட்டாயமா அப்படின்னு இருந்தால் நிக்லஸ் பூரானை விட்டுட்டு கேஎல் ராகுலை ட்ரை பண்ணலாம். ஆனால் கேஎல் ராகுல் ரிஸ்க்கு தான் இந்த மேட்ச்சு. ஸோ அவர் வந்தால் ட்ரீம் டீமுக்கு வர்ற மாதிரி கம்மியான பாயிண்டில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெருசாக வருவாராங்கிறது ஒரு டவுட்டு தான். ஸோ நிக்லஸ் பூரானை கூட நம்ம அவருக்கு பதிலாக எடுக்கலாம் ஒரு நல்ல டீமில். ஸோ டிகாக்கு, பூரான். இப்போ பட்லர் நீங்கள் எடுத்திருப்பீங்க. ஸோ சாம்சனை வந்து ரொட்டேஷன் பண்ணணும். ஒரு டீமில் வைக்கணும், ஒரு டீமில் வைக்கக்கூடாது. ஸோ 3 இல்லைனா 2.
இந்த இப்போ இதில் இப்போ 8 கிரெடிட்டில் பாசிபிள் 11 வந்து இவங்க எல்லாருமே இருப்பாங்க. இந்த படிக்கல் வேணால் வந்து ஒரு இம்பேக்ட் பிளேயராக உள்ளே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த 8 இதில் பார்த்தீங்கன்னா 7 பேர் இருக்கிறாங்க, 7 பேர் இருக்கிறாங்க. இப்போ அந்த 8.5 இதில் 7 பேர் இருக்காங்க. இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 4, இன்னும் கொஞ்சம் ரிஸ்க்காக போனீங்கன்னா 3 போதும். இதில் 5 அவ்வளோ பேர் தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம வந்து அவங்களுடைய வென்யூ ஸ்டாட்ஸு, ஹெட் ஸ்டாட்ஸு, பிளேயர் மேட்சப்ஸு இதெல்லாம் வச்சு தான் எப்படிங்கிறத சொல்லிகிட்ருக்குறோம். நீங்கள் ஸ்டாட்ஸ் வீடியோ பார்த்தாலும் அதில் வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாகவே தெரியும் யாரை லீவ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது. இப்போ ஸ்டாய்னிஸ் வந்து இவங்க டீமுக்கு எதிராக பேட்டினை விட பவுலிங் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்து இவர் வந்து நல்ல ஒரு பிக்காக தான் இருப்பாங்க. அதே மாதிரி ரவி பிஷ்ணா எப்படியும் ட்ரீம் டீமில் வர்ற மாதிரி பவுலிங் பண்ணுவார். இங்கே ஸ்பின்னுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் சப்போர்ட் ஆகியிருக்கு, இருந்தாலும் இவர் கொஞ்சம் ட்ரீம் டீம் வர மாதிரி பண்ணுவார். ஒரு வேளை செகண்டு பவுலிங் போடுற பட்சத்தில் மேபி சிவிசி அளவுக்கு கூட வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிட்மேயர் வந்து இவங்க டீம் கூட நல்லா ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. சப்போஸ் இவர் லோ பெர்சன்டேஜில் இருந்தாங்கன்னா நம்ம மஸ்ட்டாக ட்ரை பண்ணிடலாம். அதே மாதிரி இப்போ அஸ்வின் இல்லைனா குருணால் பாண்டியா. இந்த அஸ்வின் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் இதில் நீங்கள் சகால் எடுத்திருந்தீங்கன்னா போல்ட்டு எடுத்துகிட்டு சகால் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் அஸ்வின் எடுக்கலாம். இல்லை போல்ட்டை நான் சகாலை தான் எடுத்திருக்கிறேன் அப்படின்னா குருணால் பாண்டியாவை கூட எடுத்துக்கலாம். குருணால் பாண்டியா வந்து டபுள் ஆப்ஷன் இருக்கும், அவர் பேட்டிங்கும் பண்ணுவார், பவுலிங்கும் 4 ஓவர் போட்டுருவார். ஸோ அந்த இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து மேக்சிமம் 4 பேர், ஸ்டாய்னிஸ், ஹிட்மயர், பிஷ்னாய், அஸ்வின். அப்படி அஸ்வின் இல்லைன்னா நான் இன்னும் கொஞ்சம் ராஜஸ்தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு இதிலையே போகிறேன்னா இந்த ஏக்கான வந்து ஒரு மேட்ச் ஒரு டீமில் இன்னொரு இதில் ட்ரை பண்ணும்போது நம்ம ஏக்கான உள்ளே கொண்டு போகணும். அந்த மாதிரி ரிஸ்க்கான பிக்கை கொண்டு போகும்போது தான் அந்த கிராண்ட் லீக்கில் நம்ம பாயிண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் ஜெயிக்க முடியும். நல்ல பிளேயராக எடுத்துகிட்டு இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் இது பண்ண முடியாது. இவர் கொஞ்சம் லோ பர்சன்ட்டில் இருந்தால் எடுத்துக்கலாம், இவர் லோ பர்சன்ட்டில் இருந்தால் எடுத்துக்கலாம். ஒரு கிரெடிட்டுக்கு மேக்ஸிமம் இப்போ அந்த 5 பேர் இருக்கிறாங்கன்னா இதிலிருந்து ஒரு லோ பர்சன்ட் பிளேயர் கூட உள்ளே நல்லா ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ இது வந்து 7.5 கிரெடிட்டில் வர பாசிபிள் 11 பிளேயர்ஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தீபக் ஹூடா வந்து இம்பேக்ட் பிளேயராக வரலாம், இல்லை கே மேயர்ஸ் வரலாம். இவர் பாசிபிள் 11 வருவாராங்கிற ஒரு டவுட்டு தான், ஏன்னா ரீசன்ட் ஃபார்ம் சரியில்லை. அப்படி வந்தாலும் இவர் பெர்சன்டேஜ் அதிகமாக கொஞ்சம் இருந்தால் எடுக்கலாம், இல்லைன்னா இவரை விட்டுறலாம். அடுத்து நவீன் உல்லக் வந்து நல்ல ஒரு பவுலர் தான். அவர் வந்து பிளேயிங் 11 வந்தார்னா மஸ்ட்டாக வந்து எடுத்து பார்க்கலாம் ஒரு டீமில். அப்புறம் எஸ் சர்மா, இவர் வந்து நல்ல ஒரு பவுலரு, நல்ல ஸ்விங் பண்ணுவார், பேட்ஸ்மேன்களுக்கு வந்து அங்கே உள்ளவங்களுக்கு டஃப் கொடுப்பாரு. இப்போ போல்ட்டை விட இவருக்கு ஒரு ட்ரை பண்ணி நீங்கள் ஒரு டீமில் சிவிசி கொடுத்து பார்க்கலாம். அடுத்து மேயர்ஸ் சிவிசி கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த இதில் 5ல் மேக்ஸிமம் 3 மினிமம் 2. இப்போ நவீன் உல்லக், இப்போ இந்த 3வே அதிகம்தான். அப்படி இல்லை அப்படின்னா நவீன் உல்லக்கை கூட விட்டுட்டு இவங்களை எடுக்கலாம் ஒரு டீமில். அடுத்த ஒரு டீம் நீங்கள் கிரியேட் பண்ணும்போது எஸ் சர்மாவை விட்டுட்டு நவீன் உல்லக்கை வந்து எடுத்துக்கலாம். நவீன் உல்லக், கேஎம் மேயர்ஸு இப்படி எடுத்துகிட்டு ஒரு டீமு ரெடி பண்ணுங்கள். எஸ் சர்மா இந்த 3 பேரையும் வச்சு ஒரு டீமு. அடுத்து பார்த்தீங்கன்னா மேயர்ஸ், நவீன் உல்லக் 2 பேர் போதும், இவரை லீவ் பண்ணுங்கள். இல்லைன்னா இவரை எடுத்துகிட்டு நவீன் உல்லக்கை லீவ் பண்ணுங்கள். நம்ம எவ்வளோ பிளேயர் லீவ் பண்ணுறோமோ அதுக்கு தக்கனமாக தான் அந்த டீமானது நல்ல டீம் வந்து அமையும். இப்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 7ல் வர பாசிபிள் 11 பிளேயர்ஸு. இதில் மிஸ்ரா மேபி ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்குது, அவர் பிளேயிங் 11 வர. அவர் இம்பேக்ட் பிளேயராக வர்றதுக்கும் சின்ன டவுட்டு தான். பிளேயிங் 11 வராட்டி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4 பேர் இருக்கிறாங்க. இப்போ சப்போஸ் 3 பேர் இருந்தால் ஒருத்தர் எடுத்தால் போதும், 4 பேர் இருந்தால் 2 பேர் ட்ரை பண்ணலாம். இதில் யாருக்கு நல்ல ஒரு பவுலிங் இது இருக்குன்னா இவர் நல்லா போட்டிருக்கிறாரு, எஸ் மவி. சப்போஸ் இவர் வந்து
தனியாக தான் இருக்கிறாரு அப்படின்னா இவர் வந்து கொஞ்சம் ரிஸ்க் பிக்கு தான் வர்றது டவுட்டு. ஆனால் மிஸ்ரா இல்லை, இப்போ இந்த இடத்துல மிஸ்ரா இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஒரு டவுட்டு தான். ஆனால் மிஸ்ரா இருக்கிறாரு அப்படின்னா இந்த கிரெடிட்டில் இவரை வந்து ஒரு இதாக ட்ரை பண்ணலாம். ஒரு ரிஸ்கான டீமில் இவரை வந்து எடுக்கலாம். இவரையும் பராக், இவர் நல்ல ஒரு பேட்ஸ்மேன் தான். டாப் ஆர்டர் ஃபெயிலியர் பட்சத்தில் இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுவார். லோ பர்சன்ட்டில் இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும், இது பண்ணுவார். ஸோ இந்த ரெண்டில் இவங்க 2 பேரையும் எடுத்து ட்ரை பண்ணலாம். இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 6.5 இருந்து அதுக்கப்புறம் அந்த இதில் வர பாசிபிள் 11 வர லோ கிரெடிட்டோட பிளேயர்ஸு. இவர் வந்து பதானி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு இம்பேக்ட் பிளேயராக உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேட்டிங் நல்லா பண்ணுவார். அதே மாதிரி கிருஷ்ணப்பா கௌதமும் ஒரு இம்பேக்ட் பிளேயர் வர்றதுக்கான அந்த லக்னோ டீமுக்கான வாய்ப்பு. இந்த டீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ சப்போஸ் ராஜஸ்தான் ராயல் ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சி நல்லா பேட்டிங் பண்ணிட்டாங்கன்னா இந்த சைனி இருக்கிறாரில் இவரை வந்து இம்பேக்ட் பிளேயராக பவுலிங்க்கு எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எடுப்பாங்க. ஸோ இதில் வந்து நல்லா இருக்கிற பிளேயர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மொத்தம் 6 பேர் இருக்கிறாங்க. இப்போ 6.5ல் 2 பேர் தான் பிளேயிங் 11 வராங்கன்னா அவங்கள விட்டுறலாம். அப்படி 3 பேர் இருக்கிறாங்கன்னா ஒருத்தரை நம்ம எடுத்துடலாம். அப்போது எம்கான் இருக்கார்ல, இவர் வந்து ஒரு மஸ்ட் பிக்கு. பதானி வந்து பாருங்கள் இம்பேக்ட் பிளேயரில் வருவார் அப்படின்னா இவரை ட்ரை பண்ணலாம். இந்த 2 பேர் இதிலேருந்து எடுத்தாலே போதும். சப்போஸ் இல்லை இவர் வந்து இந்த சைனி வந்து பவுலிங்குக்கு வருவார் அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம பதானியை கூட விட்டுட்டு சைனியை வந்து எடுக்கலாம். ஆனால் நீங்கள் சுதீப் சர்மா, போல்ட்டு இவங்களெல்லாம் எடுப்பீங்க அப்படின்னா இவரை எடுக்க வேண்டாம். நம்ம பதானி ஒரு லோ பெர்சன்ட்டில் இருப்பார், உங்களுக்கு நல்ல டீம் வின் போது அடித்து கொடுப்பாரு. இந்த எம்கான் வந்து இவங்க டீமுக்கு எதிராகவும் இந்த பிச்சிலையும் நல்லா பவுலிங் போட்டிருக்கிறாரு. ஸோ எம்கான் வந்து இதில் ஒரு மஸ்ட்டாக வருவார். அதுக்கப்புறம் சிவிசி பார்த்தீங்கன்னா சிவிசி வந்து சிவிசி சேஃபாக கொடுக்குறதா இருந்தால் பட்லர், சேஃபாக கொடுக்குறதா இருந்தால் சிவிசி வந்து யாருக்கு கொடுக்கலான்னா நம்ம பட்லருக்கு கொடுக்கலாம். ரிஸ்காக கொடுக்குறதா இருந்தால் சகாலுக்கு கொடுக்கலாம். சகால் வந்து எடுத்தால் 4 விக்கெட்டு 3 விக்கெட்டு 5 விக்கெட்டுன்னு எடுப்பார், இல்லைன்னா எடுக்க மாட்டார். ஸோ அந்த மாதிரி அவரை கொண்டு வரும்போது சிவிசி கொடுத்து செகண்ட் இன்னிங்ஸில் ட்ரை பண்ணலாம். இந்த மேட்ச்சு கேஎல் ராகுலுக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு தான் அவர் வர்றது. அவரை எடுத்தால் சிவிசி அளவுக்கு கொடுத்து எடுங்க, இல்லைனா சாதாரணமாக ட்ரீம் டீமில் வந்து அவர் வர்றது கொஞ்சம் ட்ரீம் டீம் வந்தாலும் அவர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரிக்கான விஷயந்தான் இருக்குது. ஸோ அதுக்கான இதை பார்த்து எடுங்க. ஸோ நீங்கள் இவர் கண்டிப்பாக அடிப்பார் அப்படின்னா ஒரு ரிஸ்க்கு டீமில் இவரை எடுத்து சி இல்லைனா விசி கொடுங்க. இப்போ இதில் கேஎம் மேயர்ஸுக்கு ஒரு சிஏ கொடுக்கலாம். இவருக்கு டபுள் ஆப்ஷன் இருக்குது. பேட்டிங் பண்ணுவார், பவர் பிளேயில் பவுலிங் போடுவார், மேக்ஸிமம் 4 ஓவர்ஸ் போடவும் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது விக்கெட் எடுத்த. ஸோ கேஎம் மேயர்ஸு பிபிஎல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருக்கிறாரு. ஸோ கேஎம் மேயர்ஸுக்கு வந்து ஒரு சி கொடுக்கலாம். நவீன் உல்வக்கு வந்து அவர் லோ பெர்சன்டேஜில் இருக்கிறாருன்னா சி இல்லைனா விசி கொடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் ஸ்டைனஸுக்கு ஒரு சி, அப்புறம் ஹிட்மயருக்கு ஒரு விசி, இந்த பிஸ்னாய்க்கும் ஒரு விசி கொடுக்கலாம். இப்போ நீங்கள் சகாலுக்கு சிவிசி கொடுத்தீங்கன்னா அஸ்வினை டீமில் எடுக்க வேண்டாம். இப்போ இவருக்கு சிவிசி அஸ்வினுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா சகாலை கூட நீங்கள் லீவ் பண்ணிட்டு போயிடலாம். இதில் வந்து ரிஸ்க்காக பார்த்தீங்கன்னா இந்த மவி இருக்கிறார்ல, இவருக்கும் ஒரு விசி கொடுத்து பாருங்க. அது வந்து இவர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா சன்ரைசர்ஸு எஸ்ஆர்ஹெச்சுக்கும் கேகேஆருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கேப்டன்ஷிப் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் விளையாண்டு ரசல் வந்துருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாசன் வருவாங்க. இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒருத்தர், செகண்ட் இன்னிங்ஸில் ஒருத்தர்னு நம்ம எப்படி கேப்டன் விசி கண்டுபிடிக்கலான்னு அந்த வீடியோவில் போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சிவிசி கண்டுபிடிச்சிடலாம்.
மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.